வணக்கம். மகிழ்ச்சி, நிம்மதி, பணவரவு இந்த மூணுமே எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மூணு இருந்துட்டா போதுங்க. தடையில்லாமல் எப்பவும் இந்த மூணு நமக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மூணுன்றது பெரிய விஷயங்க. நம்பர் ஆகட்டும், மூணுன்ற ஒரு விஷயம் எல்லா வகையிலுமே நல்லது செய்யக்கூடிய ஒரு நம்பர். நீங்கள் வீட்டுக்குள்ள 3 வச்சுக்கலாம், கார் நம்பர் வச்சுக்கலாம், அப்புறம் உங்களுடைய இந்த ஐடி கார்டு நம்பர் 3ல் வர மாதிரி வச்சுக்கலாம், ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏடிஎம் நம்பர் 3ல் வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி 3ன்றது நீங்கள் பைக் நம்பர், கார் நம்பர், இந்த மாதிரி 3 அப்படின்ற நம்பர் வந்து குருவோட ஆதிக்கம், குருவோட தன்மை பெற்ற நம்பர் 3. இந்த 3 அப்படின்றது பெரிய விஷயம். ஏன் இன்னைக்கு நான் 3 பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே கண்டிப்பாக வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம். அதுவும் இது வந்து பர்டிகுலராக பெண்கள் பற்றின ஒரு பதிவு தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள் தான் வந்து மெயின். ஒரு வீட்டுக்கு ஆண் சம்பாதிச்சாலும் சரி, பெண் சம்பாதித்தாலும் சரி, ஆனால் அந்த வீட்டை நடத்துறது யாரு அப்படின்னா, உண்மையாக பார்க்க போனால் அந்த பெண் தான் நிர்வகிக்கிறாங்க. ஒரு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருந்தா கூட அந்த குடும்பத்தை கரெக்டா, அதாவது நல்லது கெட்டது, இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெண்கள் தான். பெண்கள் பங்கு தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நான் ஏன் பெண்கள் பத்தி சொல்றேன்னா, இது வந்து பெண்கள் பதிவு அப்படிங்கிறதுனால, இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கும்பிடுறோம் இல்லையா, வெள்ளிக்கிழமையில பெண்கள் வந்து வீட்டுல பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம். ஏன் பர்டிகுலரா எல்லா நாளுமே நம்ம வீட்டுல தீபம் ஏற்றி பூஜை புனஸ்காரம் பண்ணலாம், ஆனா கம்பல்சரி கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பணம், மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமியை வேண்டுதல் வச்சா நமக்கு பணம் கொட்டும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வீடு வாசல்லாம் இது பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை பூஜைன்னா என்னன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமையில பூஜை பண்றோம். ஃபர்ஸ்ட். செகண்ட், என்ன பண்ணணும், இன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. வெள்ளிக்கிழமைனா என்ன பண்ணுவோம், சாம்பார் வைப்போம். ஏன் சாம்பார் வைப்போம்? நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, மகிழ்ச்சி, நிம்மதி, பணவரவு, இது 3க்காக மட்டும்தான் இத நம்ம வீட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சூட்சமும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய விஷயம் நம்ம தான் அதை ஃபாலோ பண்றதுல அதை பத்தி நமக்கு தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் பட்டு நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெள்ளிக்கிழமை கம்பல்சரி சாம்பார் வைக்கணும். ஏன்னா துவரம் பருப்பு யாருக்கு உகந்தது அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த தானியத்துல நம்ம வந்து ஒரு ஏதோ செஞ்சு வீட்டுல செய்து சாப்பிடும் போது நமக்கு அந்த யோகம், இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மூணு யோகமும் நமக்கு கிடைக்கும். அதுலயும் என்னால வந்து வெள்ளிக்கிழமை கம்பல்சரி என்னால சாம்பார் வைக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா 3வது வெள்ளிக்கிழமைன்னு ஒண்ணு வரும் இல்லையா, மாதம் பிறந்து ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை, செகண்ட் வெள்ளிக்கிழமை விட்டுடுங்க. உங்களால முடியும்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்க சாம்பார் வைங்க. 3வது வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நீங்க வீட்டுல சாம்பார் வச்சே ஆகணும். உங்களால சாம்பார் வைக்க முடியல, அந்த அளவுக்கு பருப்பு இல்ல அப்படின்னா, நான் சொல்ல துவரம் பருப்புல அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு வீட்டுல இருக்கு இல்லையா, அதை சாதத்துல மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் வடிப்போம் இல்லையா, அதுல மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக மொத்தத்துல 3வது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வீட்டுல இருக்க பெண்கள் சாம்பார் செய்தே ஆகும். இல்ல பருப்புல, அந்த துவரம் பருப்புல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்து வீட்டுல இருக்கவங்க நீங்க எல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி மற்ற நாள்ல எல்லாம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, ஆனா 3வது வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் துவரம் பருப்பை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா 3வது அப்படின்னும் போது அதுக்கு நிறைய விஷயம் அதுல உள்ளடங்கி இருக்கு. அதனாலதான் 3வது வெள்ளிக்கிழமை யாருக்கும் துவரம் பருப்பை தானம் கொடுக்காதீர்கள். இதை யார் செய்யணும்? பெண்கள் தான் கடைபிடிக்கணும். அதோட நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சொன்னேன், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில துவரம் பருப்பு சாம்பார் வைக்க சொன்னேன்.
இதில் என்ன ரகசியம்னா, வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த மாதிரி 3வது வெள்ளிக்கிழமை நம்ம யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அற்புதமான அந்த அதிர்ஷ்டம்லாம் கண்டிப்பாக வெளியில் போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, அந்த 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தப்பி தவறி கூட யாருக்கும் துவரம்பருப்பை தானம் கொடுக்காதீங்க. எவ்வளோ சொந்தக்காராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, துவரம்பருப்புன்னு துவரம்பருப்பால் செய்த சாம்பாரை கூட கொடுக்காதீங்க. அது கொடுத்தா கூட உங்களுக்கு தானம் மாதிரி தானே ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வீட்டில் இருக்க பெண்கள் தான் செய்யணும். யாராக இருந்தாலும் வெளியில் வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டோம். ஆனால் அவங்க வீட்டுக்குன்னு குழம்பு சாம்பாரெல்லாம் ஊற்றி கொடுக்காதீங்க. ஒரு சிலர் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கூட கேட்பாங்க. நம்ம தான் நான் நினைப்போம், ஐயோ நம்ம வீடு பக்கத்து வீடாச்சே, தெரிஞ்சவங்களாச்சே, சரி இந்தாங்க எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். தயவு செய்து கொடுக்காதீங்க. துவரம்பருப்பால் செய்த எதையுமே 3வது வெள்ளிக்கிழமை வீட்டில் உள்ள பெண்கள் தானம் கொடுக்காதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியாது இந்த விஷயம். ஒரு சிலருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் இது பெண்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அதுக்கப்புறம் 3ஆம் பிறை. 3ஆம் பிறை வரும் இல்லையா, அமாவாசை கழிந்து 3ஆம் பிறை. அதை நீங்கள் பார்க்கணுங்க. பார்த்துட்டு அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், மெலீஸாக இருக்கும் அந்த பிறை. அது நமக்கு கண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப உன்னிப்பாக கவனி, கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு போயிடும். அதனால் 3ஆம் பிறை என்னைக்குன்னு நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3ஆம் பிறையை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சுகமும் சந்தோஷமும் பணமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான முன்னேற்றமாகவே உங்கள் லைஃப்பில் அமையும். ஸோ இந்த 3 அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். 3 அப்படின்னா குருவோட நம்பர். குரு பார்த்தால் என்னது, கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த நம்பர் தான் அந்த 3. இந்த 3 பற்றி நியூமராலஜிலாம் சொன்னோம்னா எங்கேயோ போகும். அதை இன்னொரு பதிவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 3வது வெள்ளிக்கிழமையில கம்பல்சரி சாம்பார் வைங்க. யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. 3ஆம் பிறை பாருங்க. அப்புறம் 3ன்ற நம்பர் உண்மையிலே சொன்னால் எல்லாருக்குமே லக்கியான ஒரு நம்பர். போதுங்க இந்த பதிவு இதோட.